வணக்கம் தோழர்களே. அடக்குமுறை அழியட்டும், அறிவியல் வெல்லட்டும் நிகழ்வு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய மகா வாக்கியம், அறிவியலுக்கான மகா வாக்கியத்தை வழங்கியவர் ஆடம் ரீஸ். ஆடம் ரீஸ் 2011ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற மாபெரும் அறிஞர். இவர்தான் நம்முடைய பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியவர். பலூன்களில் புள்ளிகள் வைத்து அதை ஊதும் பொழுது எப்படி அந்த புள்ளிகள் தங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டு செல்கின்றனவோ அதுபோல் பிரபஞ்சம் ஒப்பிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை முன்மொழிந்த தன்னுடைய கோட்பாட்டு அறிவியலுக்காக நோபல் வழங்கப்பட்ட மாமனிதர் நம்முடைய ஆடம் ரீஸ். ஆடம் ரீஸ் என்பவர் 68% பிரபஞ்சம் ஒரு கரும் ஆற்றலால் ஆனது, இருள் ஆற்றலால் ஆனது என்றும் முதலில் அறிவித்தவர். ஹபிள் டென்ஷன் என்கின்ற ஒன்றையும் அறிமுகம் செய்தவர். இவருக்கு ஒரு 16 வயதாக இருக்கும் பொழுது ஒரு வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்ள பள்ளியிலிருந்து அனுப்புகிறார்கள். வெயிட், டோன்ட் டெல் மீ என்பதுதான் அந்த வினாடி வினா போட்டியின் தலைப்பு. அதில் முதல் பரிசு பெற்ற போது இவருக்கு ஒரு தொலைநோக்கி வழங்கப்பட்டது. அந்த தொலைநோக்கியை வைத்துக்கொண்டு இயற்பியலாளராகி அவர் வானியலாளராகி நோபல் பரிசு வரை உயர முடிந்தது என்றால் அதனால் தான் சொல்லுகின்றோம், பள்ளிக்கூடத்தில் அறிவியலை போற்ற வேண்டும், அறிவியலினுடைய பரிசுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஆஸ்ட்ரோபிசிக்ஸில் பிரம்மாண்டமாக பயணம் செய்து ஜான் ஹாப்கின்ஸ், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இரண்டிலும் 2 PhD முடித்த இந்த மாமனிதர் ஒரு அருமையான வாசகத்தை சொல்லுகின்றார். The world today does not need an imaginary superstition, dogma. The world today does not need an imaginary superstitious dogma. All we need is scientific inquiry. இந்த உலகிற்கு தற்போது தேவைப்படுவது கற்பனாவாத, தேவையற்ற மதவாத விஷயங்கள் அல்ல, அறிவியல் என்கிற தீவிர தேடல் தான் இந்திய உலகின் முக்கிய தேவை என்று அறிவிக்கிறார். இந்த வாசகத்தோடு நாம் இன்றைய நிகழ்வுக்குள் நுழைவோம். இன்றைய நிகழ்வின் இந்திய அறிவியல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய சுஷ்மா ரெட்டி என்கின்ற ஒரு பெண் விஞ்ஞானி. எப்போதும் ஆண் விஞ்ஞானிகளையே போற்றுகின்ற ஒரு அறிவியல் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சலீம் அலி தலை சிறந்த ஒரு பறவையியல் நிபுணர். நானும் ஒப்புக்கொள்கிறேன், அனைவரும் ஒப்புக்கொள்வோம். பறவையியலில் அவருக்கு இணையான அறிஞர்கள் மிக குறைவு. ஆனால் இந்த பறவையியலில் இந்தியாவிலிருந்து ஒரு பெண் விஞ்ஞானி அறியப்பட்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். பறவையியலின் அற்புத பெண் விஞ்ஞானி சுஷ்மா என்கிற சுஷ்மா ரெட்டி நம்முடைய நாட்டில் பிறந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். சாதாரண ஒரு பல்கலைக்கழகத்தில் உயிரியலை தன்னுடைய அடிப்படை பாடமாக எடுத்து படித்து பறவையியல் எங்கே அடுத்து முதுகலை பட்டம் படிப்பு இருக்கிறது என்பதை தேடி பிடித்து அந்த நாட்டிற்கே சென்று படித்தவர் சுஷ்மா ரெட்டி. பென்குயின் பறவைகள் அண்டார்டிகாவில் எப்படி ஜெண்டு பென்குயின் பறவைகள் அழிவின் விளிம்பிற்கு சென்று விட்டன என்பதை முதலில் உலகிற்கு அறிவித்தவர். 2 சப்ஜெக்ட் அவருக்கு. ஒன்று பறவை பரிணாமவியல், இரண்டாவது உயிரியல் பாதுகாப்பு துறை. உயிரியல் பாதுகாப்பு, பறவைகளை எப்படி பாதுகாப்பது, பறவைகள் எப்படி பரிணாமம் அடைந்து வந்தன, இந்த 2 அறிவியலிலுமே வித்தகராக இருக்கும் மாமனிதர் அவர். அவர் கன்சர்வேஷன் பயாலஜியில் இன்றைக்கு முக்கிய குரலாக அறியப்படுகிறார். எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சிலம்பன் கீச்சான் குருவி என்கின்ற ஒரு வகை குருவியை முதலில் கண்டுபிடிச்சு உலகிற்கு அறிவித்தவர் அவர். 2 பறவைகள் பற்றி அவர் தொடர்ந்து பேசுகிறார். சில பறவைகள் வானிலிருந்து மண்ணுக்கே வராமல் வானிலேயே வாழ்ந்து விடுகின்றன. அவை வானிலும் உயர்ந்த மரங்களின் மேலே இருக்கிற கிளைகளிலுமே வாழ்ந்து முடிந்து விடுகின்றன என்று அறிவிக்கிறார். அவை ஒருபோதும் மண்ணிற்கு வருவதே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பறவைகள் தான் மேகங்களை அறிந்து வைத்திருக்கின்றன. மேகங்கள் எப்போது ஒன்று கூடும்,
எப்போது மழை பொழியும் என்பதை அந்த பறவைகளின் ஒலியை வைத்து கண்டுபிடிக்கின்ற சிறு கருவி ஒன்றை செய்து அதை மேற்கு தொடர்ச்சி மலையிலே அவர் ஆய்வுக்குட்படுத்தி அந்த கருவியில் வரும் ஒலிகளை வைத்து இன்னும் 3 மணி நேரம் மழை பெய்யும் என்று அறிவிக்கின்ற ஒரு அரிய விஷயத்தை உலகிற்கு கொடுத்திருக்கிறார். அவர் மிக அழகாக செய்தது கொலம்பியாவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பறவையியல் குறித்த மியூசியத்தில் 16,000 வகையான பறவை மாதிரிகளை சேகரித்து உலக அளவில் சாதனை படைத்திருக்கிறார். அந்த பறவை குறித்த மாதிரிகளை இங்கே ஏன் சேகரிக்கவில்லை என்றால், உலகெங்கிலும் உள்ள பறவையியல் மாதிரிகளை சேகரித்து அங்கே வைப்பதற்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவரை அழைத்து அந்த பணியை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறது. இந்தியாவில் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பணம் ஒதுக்குவதை நிறுத்திவிட்டார்கள். எனவே இப்போது ஒரு வழி இல்லாமல் அவர் அங்கு சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் உலகம் முழுவதும் பயணித்து ஒரு வருடத்திற்கு 6 மாதம் மேற்கு தொடர்ச்சி மலையிலே வந்து தன் ஆய்வை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்திய பாடப்புத்தகங்களின் மூலம் மாணவர்களுக்கு அறியப்படுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனிதரை நாம் போற்ற வேண்டும். அறிவியலை நாம் உயர்த்த வேண்டும். இப்போது நாம் இன்றைய முக்கியமான நிகழ்வுக்கு செல்வோம். இந்திய அறிவியல் அமைப்புகள். இந்தியாவின் மிக மிக அற்புதமான அறிவியல் அமைப்பு. ஒரு அறிவியல் அமைப்பு என்பது என்ன? அறிவியல் அமைப்பு என்பது மக்களிடம் அறிவியல் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு அறிவியல் அமைப்பு என்பது ஆய்வகத்திற்கும் பாதசாரியாக இருக்கும் சாதாரண மனிதனுக்கும் இடையிலான இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். அறிவியல் என்பது நாட்டை அறிவியல் முறையில் கட்டமைத்து மாற்ற வேண்டும். அறிவியல் என்பது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும். இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய அற்புத அமைப்பாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மிக சிறந்த அமைப்புகளில் ஒன்றுதான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1767 தொடங்கப்பட்டு விட்டது. 1767 கிழக்கிந்திய கம்பெனியார் உள்ளே நுழைந்த பொழுதே அதன் மூலம் உள்ளே நுழைந்த 2 மாமனிதர்கள் அதை உருவாக்கி விட்டார்கள். அந்த மாமனிதர்கள் அதை உருவாக்கி அதை ஒரு அமைப்பாக்கி ஒரு தன்னார்வ அறிவியல் அமைப்பாக அதை அறிவிக்கிறார்கள். அதுவரையில் இந்தியாவில் இல்லாத ஒன்றை அவர்கள் செய்து காட்டினார்கள். யார் அந்த மாமனிதர்? எப்படி அது உருவானது? அதன் வரலாறு என்ன? அங்கேதான் நமக்கு வில்லியம் லாம்ப்டன் அறிமுகம் ஆகிறார். வில்லியம் லாம்ப்டன் நார்த் அலட்ரன் என்று அழைக்கப்படுகின்ற யார்க்ஷயர் என்கின்ற ஒரு மாகாணத்தில் இங்கிலாந்தில் மிகவும் ஏழ்மையான விவசாய பெற்றோர்களுக்கு பிறக்கிறார். இறுதி வரையில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்து தன்னுடைய பணத்தை எல்லாம் சேமித்து தன் பெற்றோர்களுக்கு அனுப்புகின்ற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்ததால் அவர்கள் கடுமையான வறுமையில் இருந்திருக்க வேண்டும் என்பது வரலாற்றாளர்களின் கூற்று. இந்த லாம்ப்டன் எமர்சன் என்கிற தன்னுடைய பள்ளிக்கூடத்து கணித ஆசிரியர் மூலம் அறிவியலுக்குள் நுழைகிறார். அறிவியலை நீ படி, உனக்கு உண்மையிலேயே அது பெரிய அளவில் உன்னை இட்டு செல்லும். கருவிகளின் இயல்தான் இனி இருக்கப் போகும் இயல் என்று 1750களில் அந்த கணித ஆசிரியர் அவருக்கு போதித்திருக்கிறார். இதன் மூலம் நார்த் அல்ட்ரான் கிராமர் ஸ்கூல்லே அவர் போய் இணைகிறார். அங்கே ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் பெயர் சார்லஸ் ஹட்டன். அவர் ஒரு பெரிய சர்வேயர். சர்வேயர்னா யாருன்னா, ஒரு இடத்த போய் பார்த்து அதை மேப்பிங் பண்ணுறவர் தான் சர்வேயர். இன்றைக்கி நம்ம சர்வேயர்களை அழைக்கிறோம். கட்டடங்களை அளந்து பில்டிங் எப்படி கட்டுங்கப்பா என்று சொல்வதற்கு அழைக்கின்றோம். அல்லது ஒரு பில்டிங்கை விற்கணும்னா சர்வேயர் வந்து பார்த்துட்டு சொல்கிறார். இந்த சர்வேயருங்கிற பணி அப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் புதிய இடங்களை அளப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் தான் சர்வேயர்ஸ். அப்போ தன் மாணவனையும் அழைத்து கொண்டு அவர் அமெரிக்கா போகிறார். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிற இங்கிலாண்டை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிற நிலத்தை அளப்பதற்காக இவர்கள் இருவருமாக இணைந்து அவர்களுக்கு உதவுகிறார்கள். யார் யார்? லாம்ப்டன் என்கிற அந்த மாமனிதரும் ஹட்டன் என்கிற அவருடைய ஆசிரியரும். அப்போது ஒரு இராணுவ லெஜிமெண்ட் அவர்களை பிடித்து விடுகிறது. பிடித்து அவர்களை சிறைப்படுத்தப்பட்ட பொழுது அதன் மூலம் இங்கிலாந்து அரசு பேசி அவர்களை விடுவிக்கிறது. அப்படி விடுவிக்கப்பட்டு சென்றபோது எடுத்த உடனேயே வெல்லஸ்லி பிளவு லாம்ப்டனை பார்த்து, நீ என்னோட இந்தியா வருகிறாயா என்று கேட்டுவிட்டார். சரி என்று லாம்ப்டன் உடனடியாக ஒப்புக்கொள்கிறார் இந்தியா வருவதற்கு. இப்படித்தான் இந்தியாவுக்கு வந்தார் லாம்ப்டன். லாம்ப்டன்
அதற்குள் அற்புதமான 2 விஷயங்கள் செய்து முடித்திருந்தார். ஒன்று, அவர் தியோடலைட் என்கிற ஒரு கருவியை கண்டுபிடித்திருந்தார். தியோடலைட் என்கிற கருவியை இப்போதும் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம். சாலை போட்ட பிறகு ஒரு டெலஸ்கோப் மாதிரி வச்சுட்டு இப்படி பார்ப்பாங்க. அந்த சாலை எத்தனை நீளம், எத்தனை தூரம் போடப்பட்டிருக்கிறது என்பதை அளப்பதற்கான, மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கான ஒரு கருவி. இந்த கருவியை கண்டுபிடித்தவர் லாம்ப்டன், வில்லியம் லாம்ப்டன். இந்த லாம்ப்டன் இந்தியாவுக்கு வருகிறார். லாம்ப்டன் இந்தியாவுக்கு வருகின்ற நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தது என்று சொன்னால், மிக கொடூரமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன. குறிப்பாக ஐதர் அலியும் திப்பு சுல்தானும் இங்கிலாந்தினுடைய இராணுவத்தை திக்குமுக்காட வைத்துக் கொண்டிருந்த பொழுது லாம்ப்டன் என்ன பணி செய்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்தார். வெல்லஸ்லி பிரபு அவரை தன் கூடவே வைத்துக்கொண்டு, போகிற இடங்களையெல்லாம் பிடித்து விட்டால் உடனே அந்த இடத்த நீங்கள் சர்வே பண்ணி இத்தனை தூரத்தை பிடிச்சிட்டோன்னு அறிவிக்கணும். அந்த சர்வே பண்ணுவதற்கு லாம்ப்டன் தான் இறங்குவார். அப்போது தான் ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். என்ன அப்படின்னா, இந்தியாவில் மேப்பே கிடையாது. ஒருத்தனுக்கும் அப்படி ஒன்று அறிவே இல்லை. ராஜா கிட்ட போய் கேட்டால், எது வரைக்கும் அவன் ராஜ்யம், மாடிக்கு வா காட்டுறேன், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என் ராஜ்யம் தான்றான். அப்படி தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். எவ்வளோ தூரம் அங்கே போயிருப்பீங்க? ஒரு 10-15 காத தூரம் போயிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சொல்ல தெரியும். துல்லியமான தொலைவுகள் அல்லது நேரங்கள் அல்லது மிக சரியான வரைபடங்கள் இல்லாத ஒன்றை அறிந்த பொழுது லாம்ப்டன் அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்காக உருவாக்கிய அறிவியல் அமைப்பு தான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு லாம்ப்டனுடைய உடனிருந்து அழகாக அவருக்காக வேலை செய்வதற்கான ஒரு மாமனிதராக அந்த இடத்தில் இருந்தவர் பெயர் ஹெராம் வில்லியம்ஸ். இந்த ஹெராம் வில்லியம்ஸ் கூடவே வில்லியம் லாம்ப்டன். லாம்ப்டன் தயாரித்த தியோடலைட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டன் வெயிட் இருக்கும். சாதாரண இடம் நினச்சிட போகிறீங்க. அதை அழகாக தோளில் சுமந்து கொண்டு லாம்ப்டன் நடப்பார். அவ்வளோ உயரம் ஆஜானு பாகுவாக இருப்பார். அவங்க 2 பேரும் தான் போய் சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை யானை மேலேருந்து அவர் ஹெராம் வில்லியம் கீழே விழுந்துடுறாரு. முதுகெலும்பு உடைந்து இறந்து போய் விடுகிறார். எனவே அவர் விட்டு போன இடத்தை லாம்ப்டன் சரியாக பிடித்துக் கொள்கிறார். அவருடைய தலைமையில் இப்போது சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர் சர்வே எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து தான் அந்த சர்வே அவர் ஆரம்பிக்கிறார். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் சர்வே பண்ணி, நாம் எது வரைக்கும் நம்ம ராஜ்யம் இருக்கிற அந்த மேப்பை நீ எனக்கு கொடுக்கணும்னு ஆட சொல்லிடுறாங்க. அந்த கரெக்டான மேப்பை வடிவமைப்பதற்கு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற தன்னுடைய அமைப்பை உடன் அழைத்து செல்கிறார். 15 நாட்களுக்கு ஒரு முறை தாங்கள் என்ன கண்டுபிடித்தோம் என்பதை அறிவியல் பேப்பராக எழுதி அந்த அமைப்பில் அவங்க வெளியிடுவாங்க. சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்கின்ற பரங்கி மலை, அங்கே தான் அவர் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, 3 மலைகளை தேர்ந்தெடுப்பார். ஒவ்வொரு மலையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 12 அடிக்கு ஒரு கல்லை ஏற்படுத்துவார். அந்த கல்லின் மேலே அவர் அந்த தியோடலைட்டை வச்சுருவார். அதே மாதிரி இந்த பக்கம் ரெட் ஹில்ஸு, அது மாதிரி இந்த பக்கம் ஒரு மலை. இந்த 3 மலைகளுக்கு நடுவில் தலசேரி கண்ணூர் கிட்ட ஒன்று, அந்த 3 மலைகள்லேயும் 3 தியோடலைட்டை வச்சு அவர் ஒரு முக்கோணத்தை முதலில் போடுவார். துல்லியமான அளவீடு. ஒரு முக்கோணம் போடப்பட்ட பிறகு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த முக்கோணம் வளரும். ஒரு முக்கோணம், அதோட அடுத்த முக்கோணம், அதோட அடுத்த முக்கோணம் என்று அளவைகள் தொடரும். தியோடலைட் என்பது ஒரு அற்புதமான கருவி. மைக்ராஸ்கோப் மாதிரி தான். ஆனால் அது வழியாக பார்த்தீங்கன்னா எத்தனை மைல் தூரம் என்பது மிக அழகாக துல்லியமாக, கடலில் இருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க, உயரத்தில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு உயரத்திற்கும் இடையிலான தூரம் என்ன, இதை வைத்து அந்த மேப்பை போடுறாங்க. இந்த உலகத்திலேயே அப்போ 8 தியோடலைட் தான் இருந்தது. அதில் 3 லாம்ப்டன் கையில் இருந்தது. இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு 3000 மைல் ட்ரையாங்குலேஷன் மேப் உருவாக்கிய பெருமை இந்தியாவில் லாம்ப்டனை சேரும். இந்த லாம்ப்டனுடைய தியோடலைட் கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் அந்த தூணின் மீது தியோடலைட்டை வைத்து பசுமலை ஆகிய அந்த 3 மலைகளை ஒன்றிணைத்து அங்கே ஒரு அளவீடு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த தூணை போய் நாம் இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுங்க, இந்த தூணில் தான் ஏற்றிட்டு இருந்தாங்க என்று நீதிபதி சொன்ன பொழுது அறிவியலாளர்கள் கைகொட்டி சிரித்தார்கள் என்பதுதான் உண்மை. இந்த லாம்ப்டன் உருவாக்கிய இந்த ட்ரையாங்குலர் சர்வே நாக்பூர் வரை சென்றது.
நாக்பூர் வரை சென்ற பிறகு அங்கே இன்னொரு அற்புதம் அவருக்கு காத்திருந்தது. அங்கே ஒரு 3 பேர் இருந்தார்கள். மிக அருமையான 3 இந்தியர்களை ஏற்கனவே அவர் இணைத்து கொண்டிருந்தார். பவாடா என்று ஒருத்தர் பேரை சொல்கிறாங்க. அவர் பேர் பவாடை தான். அவர் பவாடான்னு இவங்க எழுதுகிறாங்க, ஆங்கிலேயர்கள் அப்படி மாற்றி எழுதுகிறாங்க. அதன் பிறகு நமக்கு 3 அற்புத சகோதரர்கள் கிடைத்தார்கள். அந்த 3 சகோதரர்கள் மணிசிங் ராவத், கிருஷ்ணா சிங் ராவத் என்கிற 2 மனிதர்களை உள்ளடக்கியவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க? மணிசிங் ராவத்தை லாம்டன் ரஷ்ய எல்லைக்கு அனுப்புகிறார். ஆப்கானிஸ்தான் எல்லையில் பிரிட்டிஷ்காரர்களுடைய மேப்பை போடுறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஆபத்தான பயணம் அது. அந்த பயணத்தை அவர் பார்த்தீங்கன்னாக்க ஏறக்குறைய ரஷ்ய குதிரைகள் அவருக்கு அதுக்குன்னே பிரத்யேகமாக வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே அவர் போகிறார் ராவத். அவருக்கு தெரியுது எப்படி இந்த ட்ரையாங்குலர் இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த அமைப்பு தான் த ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. கல்கத்தாவில் வைத்து பேப்பர்லாம் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. லாம்டனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் பேர் தான் ஜார்ஜ் எவரெஸ்ட். அந்த ஜார்ஜ் எவரெஸ்டோட பேரை தான் நம்ம எவரெஸ்ட் சிகரத்துக்கு இப்போது வைத்திருக்கிறோம். அந்த ஜார்ஜ் எவரெஸ்ட், அதுதான் எவரெஸ்ட் மலை, அதுதான் உலகத்திலே பெரிய மலைன்னு அவர் அறிவிக்கல. அவர் பெயரை நம்ம வச்சோம். ஏன்னா அதை துல்லியமாக அந்த முக்கோண இது கீழே கொண்டு வந்த பெருமைக்குரியது 2 பேருக்குரியது. ஒன்று ரஷ்யாவினுடைய எல்லைப்புறங்களில் சென்று ஆய்வு செய்த மணிசிங் ராவத், இன்னொரு மனிதர் கிஷன் சிங் ராவத். கிஷன் சிங் ராவத்தும் நியான் சிங் ராவத் ஆகிய இருவரும் டீச்சர்ஸாக இருந்தவங்க. இந்த டீச்சர்ஸுக்கு லாம்டன் அழகாக பயிற்சி கொடுத்தார். இவங்க தான் திபெத் எல்லைக்கு சென்று இமயமலையை முழுக்க அந்த முக்கோணவியல் சர்வேக்கு உட்படுத்தி தியோடலைட்டையும் ஏற்றிக்கணும், கழுதை மேலே ஏறி போகணும். அந்த கழுதைகள் மேலே ஏறி போகும்போது லாமாக்கள் உங்களை கொண்டுடாமல் இருக்கணும். அவங்க ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கும். மிகப்பெரிய ஆபத்துகள். அது ஒரு அருமையான புத்தகமாகவும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்துக்கு முன்னுரையை லாம்டனே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அறிவியல் அமைப்பாக அது வளர்ந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அறிவியல் அமைப்பினுடைய அடிப்படையில்தான் நாம் இன்றைக்கும் இந்தியாவில் வரைபடங்கள் போடப்படுகின்றன. உலக வரைபடத்தில் இந்தியாவின் இடத்தை சரியாக சென்று சேர்த்த இந்த லாம்டன் என்கிற ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஜியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு தரமிழந்து காணப்படுகிறது. அது அவர்கள் பயன்படுத்திய பல தியோடலைட் கருவிகளை கல்கத்தா மியூசியத்திலே வைத்திருக்கிறார்கள். என்றைக்கு வங்காளம் விழப்போகிறதோ அப்போது இந்த வரலாற்றின் அடிசுவட்டையெல்லாம் அழிப்பதற்கு ஒன்றிய அரசு காத்து கொண்டிருக்கிறது. எனவே அறிவியலை காப்பாற்ற வேண்டும். இந்தியாவின் அறிவியல் வரலாற்றையும் நாம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்ய போகும் புத்தகம் The Future is Faster Than You Think. மிக சிறப்பான இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் பீட்டர் டைமண்டிஸ் மற்றும் ஸ்டீவன் கோட்டர். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பல இடங்களில் பல ஆச்சரியங்கள் எனக்கு காத்திருந்தன. நான் செயற்கை நுண்ணறிவு என்பது எவ்வளவு வேகமாக வளர்ந்து விட்டதே, இதன் அடிப்படை என்ன, இதன் அர்த்தம் என்ன, இதை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதற்கான ஒரு புத்தகம் கிடைக்க வேண்டுமே என்று அலைந்து திரிந்த பொழுது எனக்கு கிடைத்தது தான் The Future is Faster Than You Think. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் சைமன் அண்ட் செஸ்டர் பேப்பர்பேக் நிறுவனம். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 365 பக்கங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டம். இந்த புத்தகம் முதல்ல எடுத்த உடனே ஒரு அதிர்ச்சி தகவலை வழங்குகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் ஏன் எதிர்காலத்தை பற்றி நினைக்க முடியல? நாளைக்கு மறுநாள் எங்கே இருப்போம், 1 வருஷம் கழித்து நம்ம எங்கே இருப்போம், 5 வருஷம் கழித்து நம்ம என்னவா இருப்போம் என்பதை நம்மளால் கற்பனையில் கூட நினைக்க முடியல. ஏன்னா ஃப்யூச்சர் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி நினைத்தாலே நம்முடைய எம்ஆர்ஐ ஸ்கேனில் அவங்க டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற விஷயம் இஎம்ஆர்ஐன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய மூளையினுடைய எல்லா விதமான மின்சார பல்ஸுகளையும் பார்த்து அதன் வழியே முடிவுகளை அறிவிக்கின்ற இஎம்ஆர்ஐ ஸ்கேன். ஏன் மனுஷனால் ஃப்யூச்சரை கரெக்டாக கணிக்க முடியல என்பதை பார்ப்பதற்கு அறிவியலாளர்கள் சமீபத்தில் மேற்கொண்ட ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், ஒரு பெக்யூலியராக ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் பொழுது. அதாவது நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணாலே
உங்களுடைய மூளை சிந்திப்பதை நிறுத்தி விடுகிறது. ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பேர் மெடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இந்த இடம் கார்டெக்ஸ், இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஷட் டவுன் ஆகிடுது. நீங்கள் எதிர்காலத்தை பற்றி என்ன நினச்சாலும் திங்க் பண்ண முடியாது. எதிர்காலத்தில் உங்கள் புகைப்படம் என்கிற ஒன்றை உருவாக்கி ஏஐ கொடுத்தா கூட அது உங்கள் மூளையை பொறுத்த வரைக்கும் வேறு யாரோ நீங்கள் கிடையாது என்கிற அளவிற்கு எதிர்காலம் பற்றி சிந்தித்தாலே அடைத்து கொள்ளும் ஒரு நேரத்தில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்றால் அது பெரிய சாதனை தான். இப்போ நம்ம ஃப்யூச்சருக்குள்ளே பார்ப்போம். இப்போது நியூரோபயாலஜி ஃப்யூச்சரை பற்றி மனிதன் நினைக்க வேண்டும், அதற்கு மூளை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை நோக்கி செயல்படுகிறதுன்னு ஃபஸ்ட் அத்தியாயம் ஆரம்பிக்குது. நான் முதல்ல அதை நிறுத்தணும், நம்ம ஃப்யூச்சரை பற்றியும் திங்க் பண்ணணும்ட்டு. இதுவரையில் நம்ம பயன்படுத்தின கணினி சம்மந்தப்பட்ட அனைத்தும், இப்போ கூகுளை யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே அல்காரிதம் சம்மந்தப்பட்டது. இதையெல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணி ஆகணும். ஆனால் இனிவரும் கணினிகள் எல்லாமே மெஷின் லர்னிங் சம்மந்தப்பட்டது. இதில் எதையுமே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண வேணாம், கருவிகள் தாங்களே கற்றுக்கொள்ளும். கருவிகளை எப்படி தானே கற்றுக்கொள்ள வைப்பது என்பதை நோக்கித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் கஷ்டமே பட வேணாம் சார், உங்களுக்காக கருவி கற்றுக்கொள்ளும். அதில் ஒன்றை தான் ChatGPT-யாக இப்போது கொடுத்திருக்கிறார்கள். எதிர்காலம் பற்றி கன்வர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்கிற முதல் அத்தியாயம் பேசுகிறது. இந்த கன்வர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்கிற முதல் அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 67 பக்கத்திற்குள் மெஷின் லேர்னிங்னா என்ன என்பதை இவர்கள் விளக்குகிறார்கள். இப்போது ஒவ்வொன்றையும் நாம் எப்படி மாற்றியிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய ஹெவி டிராஃபிக்கு அடுத்தது நம்ம மெட்ரோ ட்ரெயினை நம்பி இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் என்ன வரும்னா ஃப்ளையிங் கார்ஸ் வந்துடும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டாக்ஸியில் போகலாம், டாக்ஸி பறந்து போய் உங்களை அந்த இடத்துல கரெக்டாக இறக்கி விடும். இப்படி ஃப்ளையிங் டாக்ஸிஸ் அதை ஊபர் என்கிற நிறுவனம் எப்படி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் எழுதுகிறோம். இப்போ அது ஆய்வில் அவங்க இருக்காங்க என்று இது எழுதுகிறது. இந்த ஃப்யூச்சர் ஆஃப் ஷாப்பிங் எப்படி இருக்கும். இப்போ ஷாப்பிங் நீங்கள் பெரும்பாலும் 60% நம்மளுடைய இந்த மொபைல் ஃபோன்லேயே ஷாப்பிங் முடிஞ்சிடுது. உணவு முதற்கொண்டு 60% முடிஞ்சிடுது. இனி வருங்காலங்களில் நீங்கள் இந்த அளவு கூட போக வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள்கிட்ட நண்பர்களோட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஆர்டர் பண்ணவா அப்படின்னு இது நம்மளை கேட்கும். ஏன்னா உங்கள்கிட்ட உங்கள் அசிஸ்டன்ட் இருப்பார், உங்கள் பேர் தான் அவருக்கும் இருக்கும். அவர் உங்களுடைய டிஜிட்டல் அசிஸ்டண்ட். இந்த டிஜிட்டல் அசிஸ்டண்ட் நீங்கள் பேசுறதை கவனிச்சிட்டு இருக்கும் பொழுதே என்ன ஆர்டர் பண்ணவா என்று உங்களை கேட்கும். பண்ணிவிடுப்பா அப்படின்னாலே பண்ணிவிடும், நேச்சுரலாகவே அது நடந்து விடும். இது ஃப்யூச்சர் ஷாப்பிங் பற்றின கான்செப்ட்ஸ். அதே மாதிரி ஃப்யூச்சர் எஜுகேஷன் எப்படி இருக்கும். கல்வியில் இப்போவே பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னமைக்கும் நாம் டெஸ்ட்டு, பரீட்சை, பேப்பரு திருத்துறது, மனப்பாடம் இதெல்லாம் தாண்டி நம்மளால் வர முடியல, பாடப்புத்தகத்தையே தாண்டி வர முடியல. ஆனால் உலக அளவில் கல்வி பெரிய மாற்றங்களை இன்று சந்தித்து கொண்டிருக்கிறது. உங்களே அறியாமல் நீங்கள் போயிடுவீங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தகங்களாம் பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டின் பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி ஒரு QR கோட் இருக்கும். அந்த QR கோட் அப்படின்னு உங்கள் செல்லில் நீங்கள் காமிச்சிட்டாலே அங்கே ஒரு வாத்தியாரே அந்த முழு லெசனையும் உங்களுக்கு நடத்திடுவார். உங்கள் ஸ்கூல்லேயே வாத்தியார் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அதிசயம் தான் நம்ம ஏற்படுத்தினது 5 ஆண்டுகளுக்கு முன். அதுவும் தமிழகத்தினுடைய இந்த அரசு ஏற்படுத்தியது தான் அந்த அதிசயம். அதே மாதிரி தான் இன்னும் பல அதிசயங்களை கல்வி அடையப் போகிறது. எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் கல்வியினுடைய முகம் மாறும் என்பதை மிக சிறப்பாக ஒரு அத்தியாயம் விளக்குகிறது. எதிர்காலத்தினுடைய ஹெல்த் செக்டார் எப்படி இருக்கும். ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆய்வு நடக்கிற இடம் கனடா. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ரிங் வார்மில் ஒரு குறிப்பிட்ட வகையான வார்மை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு டிஎன்ஏவை எடுத்து அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்தி உள்ளே போட்டுடுறாங்க. ஒரு ரிங் வார்ம் 48 மணி நேரம் தான் வாழும். ஆனால் மறுசுழற்சி செய்து அதனுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கின்ற அந்த கரெக்டாக அந்த மரபணுவை மறுசுழற்சி செய்து உள்ளே போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வார்ம் 5 நாளைக்கு வாழ்ந்துதான். 48 மணி நேரம் எங்கே இருக்குது, 5 நாள் எங்கே இருக்குது. இந்த மரபணுவை நம்முடைய மனிதர்களுக்குள் சோதித்து பார்த்தால் உண்மையிலேயே நாம் ஒரு 200 வருஷம் வாழ்வதற்கான எதிர்காலத்தை நோக்கி எதிர்கால சுகாதார இயல் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு காலகட்டத்தில் ஒரு உதாரணம் இதில் நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். செகண்ட் வேர்ல்டு வார் போது
அமெரிக்காவினுடைய இராணுவத்திற்கு நிறைய விமானங்கள் தேவைப்பட்டன. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, 2 ஆண்டுகளில் 18,000 போர் விமானங்கள் செஞ்சாங்களாம். B-24 ஃபைட்டர்ஸ்னு பேர் அந்த விமானங்களுக்கு. அதை செய்தவர்கள் 2 லட்சம் வேலையாட்கள். 2 லட்சம் வேலையாட்கள் கட்ட 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 கட்டன்னு ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி 63 நிமிடத்திற்கு ஒரு ஏரோப்ளேன் கட்டமைச்சிட்டாங்க. பொருட்களை நிறையா கொண்டு போய் ஒப்பிடுவாங்க, எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. 63 மினிட்ஸ் ஒரு விமானம். ஆனால் இன்றைக்கு 3D என்கின்ற டெக்னிக் வந்து விட்டது. மனிதர்கள் யாரும் தேவையில்லை. உங்களுக்கு 18,000 இதே B-24 ஃபைட்டர்ஸ் 18,000 ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்து கொடுக்கும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. ஆனால் 3D பிரிண்டிங் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. 5 இடப்பெயர்வுகள் பற்றி இந்த புத்தகம் இறுதியில் பேசுகிறது. மிகவும் கவலை தரக்கூடிய விஷயமும் எதிர்கால அறிவியலுக்குள் உள்ளது. எப்படி 2ஆம் உலக யுத்தத்தின் பொழுது யூதர்கள் எங்கே பார்த்தாலும் மைக்ரேஷன் என்கிற பெயரில் இடமாற்றம் அடைந்தார்களோ, அதுபோல காலநிலை அகதிகள் என்று ஒன்றை வருகின்ற நூற்றாண்டு அறிவியல் ஏற்படுத்தும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. காலநிலை மோசமாவதன் காரணமாக மைக்ரேஷன் நடக்கும். 2வது விஷயம், பெரிய நகரங்கள், ஹைப்பர் சிட்டிஸ் உருவாக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தில் சாதாரண ஏழை மக்களுக்கான இடம் குறைந்து கொண்டே வரும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. கவலை தரக்கூடிய இன்னொரு விஷயம். 3வது, விர்ச்சுவல் ஸ்பேஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பொதுவாக ஒன்றை சொல்வார்கள், ஒருத்தன் செத்து போயிட்டானா 6 அடி நிலமே சொந்தமாடா என்று. வேறு எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் உலகிற்குள் எவ்வளவு இடம் சொந்தமாக இருக்கிறது என்று பார்ப்பதும் சொத்தாக மாறும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. இறுதியாக ஸ்பேஸ், விண்வெளிக்கு சென்று எப்படியாவது வாழ்ந்தே தீருவோம் என்பதை தனியார் முதலாளிகள் வெற்றியடைந்து காட்டுவார்கள் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. அரசாங்கங்கள் செய்கிறதோ இல்லையோ, தனியார் முதலாளிகளால் சும்மா இருக்க முடியாது. கார்ப்பரேட்வாதிகள் விண்வெளியிலும் ஒரு இடத்தை கட்டமைத்து வாடகை வாங்குவதற்கான ஒன்றாக அதை மாற்றுவார்கள் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. நம்முடைய எதிர்காலத்தை பற்றி இத்தனை பேசுகின்ற இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாசிப்போம். அறிவியலை வெல்ல வைப்போம். அடக்குமுறையை ஒழிப்போம். நன்றி தோழர்களே.